வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். நம்ம ஈஸியா கடைகள்ல கிடைக்கக்கூடிய, அடிக்கடி நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய மேகிய வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். ஒரு சின்ன பாக்கெட் மேகி இருந்தா போதும். அருமையான ஸ்நாக் ரெடி. இஃப்தாருக்கு நீங்க ஈஸியா, குயிக்கா இந்த மாதிரி செய்யலாம். ஒரு சின்ன பாக்கெட் மேகியில ரொம்ப ரொம்ப சூப்பரான, சாஃப்ட்டான ஸ்நாக் ரெடி. இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஒரு தேவையானது ஒரே ஒரு பாக்கெட் மேகி மசாலா தான். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாரி ஒரு சின்ன பாக்கெட் மேகி தான் எடுத்துருக்கிறேன். இப்ப இந்த மேகிய நம்ம வந்து இத பிரிச்சு இத கொட்டி இத நம்ம நைஸா உடைச்சுக்கணும் இத. இப்ப இத நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சு ஒரு பிளேட்ல கொட்டிக்கிங்க. இந்த மேகி மசாலா பவுடர் வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம். இது அப்புறமா நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த மேகிய நல்லா தூளா கையால உடைச்சு விட்டுக்குங்க. இது மாதிரி உடைச்சு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்நாக் வந்து கரெக்ட்டா செய்ய வரும். இது மாரி உடைச்சுக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி உடைச்சுக்குங்க. இப்ப இத நம்ம வேக வைக்க போறோம். அடுப்புல ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இப்ப நம்ம இந்த மேகிய சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப குழைய குக் ஆகக்கூடாது. ஒரு 70% குக் ஆனா போதும். இப்ப பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி இருக்கணும். தனித்தனியா இருக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. இப்ப நம்ம இத ஒரு ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நீங்க கொஞ்சமா பச்சை தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா உதிர் உதிரா வந்துரும். நான் அது மாரி பச்சை தண்ணி ஊத்தி எடுத்துருக்கேன். இப்ப நம்ம இத ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறி தான் இருக்கணும். சூடா சேர்க்கக்கூடாது. இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதுக்கு நம்ம தேவையான மசாலாலாம் இதில சேர்த்து கலந்துக்கலாம். இது வந்து நல்லா உதிரியா ஆறி இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த மேகி மசாலா பாக்கெட்ட ஃபுல்லாவே சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்க போறதில்ல. இந்த மசாலாவிலே ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்த ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே மல்லித்தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு முட்டைய நல்லா இது மாரி அடிச்சு வச்சிருக்கேன். இதில பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதிகமா சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம பைண்டிங்காக சேர்க்கிறோம். இப்ப இது கூடவே பிரெட் கிரம்ஸ சேர்த்துக்குங்க. நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்த பிறகு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மாரி ஸ்பூனால ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்ப நம்ம இது கூட 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போறேன். நீங்க கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லன்னா, அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவு சேர்க்கிறேன். இது வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்ப இது நல்லா ஒரு மிக்ஸ் ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல. உங்களுக்கு மேகி பாக்கெட்லேயே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால இதுக்கு தேவையான மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அது உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கையால பிசைஞ்சு, இது மாதிரி எடுத்துக்குங்க. இப்ப நல்லா நமக்கு இந்த மேகி ஸ்நாக்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கையில கொஞ்சம் இந்த மாரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஷேப்ல உருட்ட போறேன். ரவுண்டாவும், சிலிண்டர் ஷேப்லயும் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க இது மாரி உருட்டிக்கிங்க. ரவுண்டா செஞ்சா நம்ம இதில ஸ்டிக் வச்சு குழந்தைங்களுக்கு லாலிபாப் மாரி குடுக்கலாம். அதுக்காக நான் ரவுண்டா உருட்டிக்கிறேன். பாதி ரவுண்டாவும், பாதி சிலிண்டர் ஷேப்லயும் உருட்டிக்கிறேன். இந்த மாரி லைட்டா கையில எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, நீங்க உருட்டிக்கிட்டீங்கன்னா ஈஸியா உருட்ட வரும். உங்களுக்கு இது மேகியில செஞ்சதுன்னே தெரியாது. அந்த மாதிரி, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்லயும் உருட்டிக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க எல்லாத்தையுமே உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம இதுக்கு ஒரு முட்டைய நான் ஏற்கனவே கொஞ்சம் முட்டை இருந்துச்சு. அது கூடவே இன்னொரு முட்டைய உடைச்சு, அது மாரி அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பிரெட் கிரம்ஸும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல இது மாரி கொட்டிக்கிங்க. இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகள நம்ம முட்டையில டிப் பண்ணி, பிரெட் கிரம்ஸ்ல நம்ம ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ரெடி பண்ணிக்கலாம்.
நீங்க முட்டைக்கு பதிலா கார்ன்ஃப்ளவர்ல கூட கரைச்சி நீங்க டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட செய்யும்போது ஸ்நாக்ஸ் ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நானு இந்த மாரி முட்டையில டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் எண்ணெய காய வச்சிருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்ல வச்சுக்கங்க. இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியா குக் ஆயிடும். ஏன்னா மேகி உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு வெந்தது தான். அதனால ஈஸியா குக் ஆயிடும். 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனோனே நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு கோல்டன் ப்ரவுன் ஆனதும் நம்ம எடுத்துறலாம். இப்ப பாருங்க, நம்ம கலர் கரெக்ட்டா வந்துருச்சு. சூப்பரா பார்க்கவே சூப்பரா இருக்கு. சாப்பிடவும் அருமையா இருக்கும். இதே மாதிரி இப்ப நம்ம எடுத்துறலாம் எல்லாத்தையுமே வெளியில. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதையும் வெளியில எடுத்துறலாம். இப்போ நமக்கு சூப்பரான ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்த அதுக்கு எல்லா உருண்டையிலயும் நான் ஸ்டிக் இது மாரி குத்தி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்க மேகி ஸ்நாக் லாலிபாப்ன்னு குடுக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணுனா, கொஞ்சம் நீங்க பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம். சாஸோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இஃப்தார் டைம்ல நமக்கு நெறைய வேலைகள் இருக்கும்போது, ஈஸியா இது மாரி ஒரு பாக்கெட் மேகிய வச்சு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணலாம். சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான மேகி ஸ்நாக் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.